வணக்கம். இந்த வெயில்ல கூட மலையள்ளி பூக்குமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த ரெயின் லில்லி பூத்துருக்குங்க. 3 டேஸ் முன்னாடி லைட்டாக மழை தூர்னதுக்கே ரெயின் லில்லி பட் வந்திருக்கு. ரெயின் லில்லிஸ் மட்டும்தான் பட்ஸ்லேருந்து ப்ளூம் ஆகிறதுக்கு ஜஸ்ட் 3 டேஸ் தான் ஆகுது. ஃபர்ஸ்ட் டே முட்டு அழகாக வெளியே எட்டி பார்க்கும். செகண்ட் டே இந்தளவுக்கு வளர்ந்துருக்கும். அண்ட் ஃபைனலி தேர்ட் டே சூப்பராக ப்ளூம் ஆகுதுங்க. இந்த வெரைட்டி பேர் ஸ்மால் ஹைப்ரிட். February 3 அன்னைக்கு தான் 6 வெரைட்டிஸ் ஆஃப் ரெயின் லில்லி பல்ப்ஸ் ஊனி வச்சேன். கரெக்டாக 2 மந்த்ஸ் கழிச்சு April 7 அன்னைக்கு தான் இந்த வெரைட்டி ஸ்மால் ஹைப்ரிட் ரெயின் லில்லி ஃபஸ்ட்டு ப்ளூம் ஆயிடுச்சு. தென் 1 மந்த்க்கு அப்புறம் இன்னைக்கு 6th மே அன்னைக்கு செகண்ட் ஃப்ளவர் ப்ளூம் ஆயிருக்கு. செம்ம அட்ராக்டிவாக அழகாக இருக்குது இந்த பூ. இப்போ வரைக்கும் இந்த ஒரு வெரைட்டி மட்டும்தான் பூத்துருக்கு. மற்ற வெரைட்டிஸ்லாமும் மதர் பிளான்ட்டோட சேர்த்து பேபிஸும் சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. ரெயின் லில்லிஸ் கூடவே வெங்காயமும் ஊனி வச்சுருக்கேன், இன்டர்க்ராப்பிங் மாதிரி. ஆக்சுவலி வெங்காயம் தொளிக்கும்போது அதோட சருகோட சேர்த்து சமையலுக்கு பயன்படுத்த லைட்டாக அழுகி போன வெங்காயம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு 1 or 2 டேஸ் தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை தான் ஃபெர்டிலைசராக எல்லா செடிகளுக்கும் கொடுப்பேன். அப்படி ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணும்போது ஒரு சில பாட்டில் இந்த வெங்காயம்லாம் முளைச்சிருக்கும். அதை தான் எடுத்து இதில் ஊனி வச்சுருக்கேன். இப்படி வர வெங்காயமே சூப்பராக விளையும். நான் ஆல்ரெடி நிறைய டைம் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். நான் வச்ச ரெயின் லில்லி பல்பில் எல்லோ மட்டும் நான் வருவேனா வரமாட்டேனான்னு யோசிச்சு இப்போ தான் 2 இலை வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ஊடு பயிர் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.